கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலைகளிலே மீண்டும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றியோடு அவரை துதிப்போம். இந்த வேளையில கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வசனங்களில் ஒரு 2 வகையான மனிதனை குறித்து சொல்கிறார். ஒன்று பழைய மனிதன், இன்னொன்று புதிய மனிதன். இந்த பழைய மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பழைய மனிதனை களைந்து விட வேண்டும். 22வது வசனம் சொல்கிற அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை நம்ம களைந்து போட வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் இருக்கிறதான கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான புதிய மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி புதிய மனிதன் எப்படியாய் காணப்படுகிறான் என்பதற்கு ஒரு விளக்கத்தை பார்க்கும் பொழுது தேவ சாயல் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 1:27 சொன்னது போல தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலிலே சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட சாயலிலே நாம் காணப்பட வேண்டும். நம்ம பழைய சுவாபமோ பழைய சாயலோ நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறான், வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக கோபம் வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, பகை வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இவைகளெல்லாம் பழைய மனுஷனுக்கு இருந்ததான குணங்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவன் ஒரு புதிய மனிதனாக, அதுவும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளிலே மிக முக்கியமானது அவனுக்குள் காணப்படக்கூடியதான அன்பு, நீதி, மெய்யான பரிசுத்தம், இவர்களையெல்லாம் காணப்படும். அப்படிப்பட்டதான ஒரு புதிய மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதிலிருந்து என்ன பார்க்கணும்னு சொன்னால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் பழைய மனிதனாக இருந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய உள்ளத்திலே ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டவர்களாக அந்த புதிய மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனிதன் தான் மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் இருப்பான். பழைய மனுஷனாக இருப்போம் என்று சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை. புதிய மனிதன் தான் அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற, அவரை விளங்கி காட்டுகிற ஒரு கருவியாய் காணப்படுவோம். இந்த நாளிலே நம்ம ஒரு புதிய மனிதனாக காணப்படுவோமா? அந்த அவருடைய சாயலை தரித்து கொண்டு அவருக்குள் வாழ்வோம், அவருக்கென்று நாம் சாட்சியாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பழைய மனிதனை கலந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.